ஊராட்சியில் 20 ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வரும் 12 குடும்பத்தினருக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கிட கோரி மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் மூவலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை ஒன்றியம் மூவலூர் ஊராட்சி மகாதானபுரம் சோழன் நகர் ஆற்றங்கரை தெருவில் வசிக்கும் 12 குடும்பத்தினருக்கு கடந்த 20 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மக்களின் அடிப்படை உரிமையான மின் இணைப்பை வழங்காமல் தொடர்ந்து மறுத்து வரும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கண்டித்து மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் மூவலூரில் பிரதான சாலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கட்சியின் கிளை செயலாளர் அலெக்ஸ் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் 7 குடும்பத்தினருக்கு வருவாய்த்துறையினரின் தடையில்லா சான்று பெற்று உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் 5 குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்தி 1 மாத காலத்திற்குள் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் அளித்த எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை ஏற்று போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. போராட்டத்தின் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.